ஆதியாகமம் 20 ஆதியாகமம் அதிகாரம் 20 வசனம் 1. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோரோரிலே தங்கினான். வசனம் 2. அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால் கோரோரின் ராஜாவாகிய அபிமெலேக் ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். வசனம் 3. தேவன் ராவிலே அமலேக்கியனுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாள் என்றார். வசனம் 4. அபிமெலேக் அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? வசனம் 5. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னுடனே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். வசனம் 6. இப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. 7. இந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிட, அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். வசனம் 8. அமலேக் அதிகாலையிலே எழுந்து தன் ஊழியக்காரரை எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவன் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். வசனம் 9. அப்பொழுது அமலேக் ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என்மேல் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தக்க காரியங்களை என்னிடத்திலே செய்தாயே என்றான். வசனம் 10. பின்னும் அமலேக் ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். வசனம் 11. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்திலே தெய்வ பயம் இல்லை என்று என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன். வசனம் 12. அவள் என் சகோதரி என்று மெய்தானா? அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியான் ஆனாள். வசனம் 13. என் தகப்பன் வீட்டாரை விட்டு தேவன் என்னை திரியும்படி செய்தபொழுதோ நான் இவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேனே என்றாள். வசனம் 14. அப்பொழுது அமலேக் ஆடுகளையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்த அவன் மனைவிகளாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்பி ஒப்படைத்தான். வசனம் 15. பின்னும் அமலேக், இதோ உன் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான். வசனம் 16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளி காசும் கொடுத்தேன். இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உனக்கு முக்காட்டுகளாவது என்றான். அப்படியே அவள் கடந்து கொல்லப்பட்டாள். வசனம் 17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை கர்த்தர் அமலேக்கு வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்து இருந்தபடியால். வசனம் 18. ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவிகளையும் அவன் வேலைக்காரர்களையும்
குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார்.